இருக்காங்கடா. டேய் இன்னைக்கு முத்து மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தானா நம்மளுக்கு இந்த நிலமெல்லாம் வந்திருக்காடா. பாரு இப்போ வந்து சிட்டி வந்து நம்மளை மிரட்டிட்டு போகிறான் பார்த்தியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரி விடுடா, எப்படியாவது நம்மளாம் அமௌண்ட் பெரட்டிடலாம் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு செல்வம் பேசுகிறாரு. அடுத்த முத்து வீட்டுக்கு அந்த ஷெட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப சோகமாக இருக்க பார்த்துட்டு, டே என்னடா எல்லோரும் சோகமாக இருக்கீங்க, பெட்ரோல் விலையை கூட்டிட்டாங்களா என்ன? ஏற்கனவே சவாரி எதுவுமே நம்மளுக்குலாம் வரவே மாட்டேங்குது, இதில் பெட்ரோல் வேறு கூட்டிட்டாங்கன்னா நம்ம இன்னும் எப்படி தான் சமாளிக்க போகிறோமோ தெரியலடா அப்படின்னு சொல்லி முத்து பேசுகிறாரு. ஆனால் எல்லோரும் ரொம்ப சோகமாக இருக்காங்க. என்னடா நிஜமாவே என்னாச்சுடா, ஏன்டா எல்லோரும் இவ்வளோ சீரியஸாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து பேசுகிறாரு. பேசும்போது இந்த மாதிரி சிட்டி வந்து மிரட்டினா அப்படின்னு, எதுக்கா என்னவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவன் ரூபா கொடுக்கணும், ரூபா கொடுக்குற வந்து மிரட்ட தான் செய்வான். நீ என்னடனா அவனை போட்டு அன்றைக்கி அடிச்சிட்ட, அந்த காண்டை வந்து எங்கிட்ட வந்து இப்போ காட்டுறான், உடனே எல்லோரும் ரூபா கொடுக்கணும், அப்படி இல்லாட்டினா உங்களுடைய காரெல்லாம் சீஸ் பண்ணிட்டு போயிடுவேன்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டிட்டு போயிருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னா, ஆமாம் அப்படி தான்டா சொல்லிட்டு போனான் அப்படிங்கிறாங்க. சரி அடுத்து செல்வம் வந்து பேசுகிறாங்க. டே முத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சரி நம்ம அதெல்லாம் சமாளிச்சிடலாம், எப்படியாவது வட்டியை பெரட்டிக்கிட்டு அவன்கிட்ட வந்து ரூபா எல்லாத்தையும் கொடுத்துர்லாம் அப்படின்னு செல்வம் பேசுகிறாரு. சரி இரு நான் போய்